வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று வெகு நாட்களுக்கு பிறகு இப்பொழுது குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிறைய செலவுகள் செய்து மருத்துவர்கள் செய்து குழந்தை கிடைக்காமல் கடைசியாக டெஸ்ட் டியூப் என்ற நிலைக்கு உருவாகக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தவருடைய விந்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வீரியத்தன்மையை இந்த கருமுட்டையில் சேர்த்து அதை உருவாக்குவது. அதனுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஏன்னு கேட்டால், நம்ம குரு உபதேசம் என்பது ஒரு வழி இருக்குது. அதில் மருத்துவ ரீதியாக சித்தர்கள் சொல்லப்பட்டது. இது சரயோகம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. அதை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். முதல்ல நாடி சுத்தி என்ற பயிற்சியை நாம் கண்டிப்பாக 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் செய்யணும். சும்மா எளிய முறையில் நாடி சுத்தியை உங்களுக்கு நான் இப்போ விளக்குகிறேன். முதல்ல இடது நாடியில் இடது கை பக்கம் உள்ள மூக்கின் துவாரத்தின் வழியாக சுவாசம் முழுவதும் வெளியேற்றிவிட வேண்டும். வெளியேற்றிவிட்டு வலது மூக்கை அடைத்து கொண்டு இடது மூக்கின் வழியாக சுவாசத்தை அப்படியே உள்ளே இழுக்கணும். இழுத்த உடனே நிறுத்தக்கூடாது. அடுத்த பக்கம், அதாவது வலது பக்கம் ஓப்பன் பண்ணி இடது பக்கத்தை அடைத்து அதன் வழியாக காற்றை வெளியேற்ற வேண்டும். பிறகு அதே வலது மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது மூக்கின் வழியாக வலது மூக்கை அடைத்துக்கொண்டு இடது மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். மறுபடியும் இடது மூக்கின் வழியாக காற்றை இழுத்து நிறுத்தாமல் வலது மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். இப்படியே மாற்றி 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 ஒரு 5 நிமிடங்கள் முதல்ல சுவாசத்தை செய்து கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது என்னென்னா, நாடி சுத்தி என்று இதற்கு பெயர். இதன் மூலமாக நாம் உடலில் உள்ள அழுக்குகள் முதல்ல போயிடும். ரெண்டாவது டாக்ஸின் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற்றப்பட்டு சுத்தமான ஆக்சிஜன் கிடைப்பதற்கு வழிவகுக்கும். நுரையீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்ப்பதற்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் மிகவும் பயன்படும். இதை ஆசிரியர்கள் மூலமாக பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நேரடியாக நாமளே பயிற்சியை செய்து பார்க்கலாம். நாடி சுத்திக்கு ஆசிரியர் தேவையில்லை. பிராணாயாம பயிற்சிக்கு மட்டுமே ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தையின்மையை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். குழந்தையே ஒரு மலடி இருக்கிறான்னு வச்சுங்க. அவன் மலடி இனிமேல் குழந்தையை பெறுவதற்கு லாய்க்கில்லை என்று சொல்லக்கூடியவள் கூட அந்த குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த சரயோக நூலில் கூறப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வேணால் தேடிக்கிங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. குறிப்பு மட்டும் நான் கொடுத்துட்றேன். எந்த குடும்ப தம்பதிகளும் சரி, கல்யாணம் ஆனவர்களும் சரி, புதுசாக குடும்பம் நடத்துபவர்களும் சரி, தனக்கு குழந்தை வேண்டும் என்று நினைத்தால் ஆணானவன் வலது பக்க நாசியில் சுவாசம் நடைபெறும் பொழுது, அதே நேரத்தில் பெண்ணுக்கு இடதுபுறமாக சுவாசம் நடைபெறும் பொழுது இருவரும் உடலுறவு கொண்டால் கண்டிப்பாக மலடி கூட குழந்தை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் சுவாசம் நடைபெறும் பொழுது உணர்ந்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஆண் குழந்தை, அதாவது ஆண் இடது மூக்கிலையும் பெண் வலது மூக்கிலையும் சுவாசம் நடைபெறும் பொழுது இணைந்தால் பெண்மகவு தோன்றும். 2 பேருக்கும் ஒரே பக்கத்தில் சுவாசம் அடைந்தால் அவர்களுக்கு குழந்தை தரிக்காது.
அதே நேரத்தில் ஆணுக்கு வலது நாசமோ அல்லது இடது நாசியிலோ சுவாசம் விடும்பொழுது பெண்ணுக்கு 2 நாசியிலும் ஓடும். அதாவது சுழுமுனை நாடி என்று சொல்வார். அந்த நாடியில் ஓடும் பொழுது இணைந்தால் குழந்தை ஊனமுற்றதாக பிறக்கும். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உணர்வு பூர்வமாக உணர்ந்து பொறுமையாக இணைந்தால் வலது மூக்கிலா இடது மூக்கிலா என்பதை ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆணுக்கு வலதா அல்லது இடதா 2 மட்டும் செக் பண்ணுங்க. அதேமாரி ஆப்போசிட்டில் பெண்களுக்கு வலதா இடதா. இங்கே வலது ஓடும்போது பெண்ணுக்கு இடதும், பெண்ணுக்கு ஆணுக்கு இடது ஓடும்போது பெண்ணுக்கு வலது ஓடணும். இப்படி 2 பக்கம் ஓடினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு சூட்சுமத்தை நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை வேண்டுபவர்களும் எந்த குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதற்கேற்ற மாதிரி சரத்தை மாற்றி, அதாவது மூச்சை மாற்றி நீங்கள் இணைந்தால், தம்பதிகள் இணைந்தால் தேவையான மகவை பெற்றெடுக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.